அன்பர்களே, இன்று ஏமாப்பூர் ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் திருவெண்ணைநல்லூர் விழுப்புரம் சாலையில் 4 கிலோமீட்டரில் உள்ள ஏமாப்பூரில் உள்ளது. ஆரோக்கியமாக வாழ அருள் புரியும் திருத்தலம் இது. மலட்டாற்றின் வடக்கரையில் அமைந்துள்ளது. திருநாவுக்கரசர் தமது தோத்திர கோவை என்னும் திருத்தாண்டகத்திலே ஏமப்பேரூர் என பாடியுள்ளார். தேவார வைப்புத்தலம் இது. இதன் பழைய பெயர் ஏமாப்பேரூர். பல்லவர்கள், ராஷ்டிரகூடர்கள் மற்றும் சோழ மன்னர்கள் இப்பகுதியை 7 முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை ஆண்டபோது ஏமப்பேரூர் நாடு என்றும் பிரிவிலே இருந்தது. தற்போது ஏமப்பூர் என வழங்கப்படுகிறது. இந்த கோவிலை பல்லவர்கள் செங்கல் தளியாக எழுப்பினார்கள். முதலாம் ஆதித்த சோழன் மகன் பராந்தக சோழன் கற்றளியாக மாற்றி திருப்பணி செய்தார். 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம். சோழர் கால கல்வெட்டு 5 இங்கே உள்ளன. வரலாற்று களஞ்சியமாக இந்த கோவில் அமைந்துள்ளது. கிழக்கு மேற்காக அமைந்த ஆலயம். தென்முக வாயில் மட்டும் உள்ளது. இந்த வாயில் ராஜகோபுரம் தோன்றி தோரண வாயிலாக உள்ளது. உள்ளே சென்று வலப்புறம் திரும்பினால் சுவாமி சன்னதி அடையலாம். மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை அமைப்பில் ஆலயம் உள்ளது. மகாமண்டபத்தில் நந்தியம் பெருமான் மேற்கு நோக்கி உள்ளார். அசுரர்களை உள்ளே வராமல் தடுப்பதற்கு இவர் மேற்கு நோக்கி உள்ளார். விநாயகர் வலக்கரத்தில் தந்தமும் இடக்கரத்தில் மோதகமும் கொண்டு நின்ற கோலத்தில் பாலகணபதி, சூரியன், காலபைரவர் சன்னதிகள் இங்கு உள்ளன. தனிச்சன்னதியில் சனீஸ்வரரும் உள்ளார். கருவறையில் சதுர ஆவுடையாரில் லிங்க திருமேனியராய் ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் திருக்காட்சி தருகிறார். ஞானத்தை அருள் புரிபவர் இவர். இவரை வழிபட்டால் ஆரோக்கியம் கூடிடும். மரண பயம் போக்கி வாழ்வில் வளங்கள் அருளி நம்மை வாழ வைப்பார் இவர். தெற்கு கோஷ்டத்தில் பிக்ஷாடனர், அருமையான கலை சிற்பம் இது. அடுத்து தட்சிணாமூர்த்தி. மேற்கு கோட்டத்தில் லிங்கோத்பவருக்கு பதிலாக உமாதேவி, சந்திரசேகரும் இங்கே உள்ளனர். வடக்கு கோட்டத்தில் பிரம்மா மற்றும் துர்க்கையும் உள்ளனர். துர்க்கை பல்லவர் காலத்தில் உருவாக்க பெற்றவள். சுவாமி கருவறையில் இடப்பாகத்தில் அம்பிகை ஸ்ரீ பாலகுஜாம்பிகை தனி சன்னதியில் உள்ளார். மேலிரு கரங்களில் ருத்ராட்ச மாலையும் நீலோத்பல மலரும் ஏந்தி உள்ளாள். இவள் சகல சௌபாகியங்களையும் அருள்பவள். அம்பாள் சன்னதிக்கு பின்புறம் கணபதியும் சுப்பிரமணியரும் தனித்தனி சன்னதிகளில் காட்சி தருகிறார்கள். தென்கிழக்கில் நவக்கிரக சன்னதியும் சிறிய கிணறும் உள்ளது. கடந்த ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடந்துள்ளது. தினமும் 2 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. சித்திரை வருடப்பிறப்பு, ஆடிப்பூரம், விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை, திருவாதிரை, பங்குனி உத்திரம், பிரதோஷம், பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி போன்றவை இங்கு விழா நாட்கள். உடல் நல குறைபாடு உள்ளோர் இங்கு வந்து மிருத்யுஞ்ச ஹோமம் நடத்தி சுவாமி அம்பாளுக்கு கலசாபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை உட்கொண்டு வந்தால் யம பயம் நீங்கி உடல் நலம் பெறலாம் என்பது இங்கு ஐதீகம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு சிறந்த பரிகாரத்தலம். ஆரோக்கிய வாழ்வு தந்து நாளும் நம்மை காக்கும் ஏமப்பூர் ஸ்ரீ வேதபுரீஸ்வரரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.